யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆரை பற்றி இப்போ ஒரு சில்வென்று ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்குது. அதாவது மேடை கிடச்சிட்டா, மைக்கு கிடச்சிட்டா எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாங்கிற மாதிரி. இப்போ எம்ஜிஆர் மறைந்து விட்டால் அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அப்படியே மரணித்து போய்விட்டதைப் போலவும், எம்ஜிஆர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மரணித்து போய்விட்டவர்கள் போலவும், காமராஜர் காலத்திலோ பெரியார் காலத்திலோ அண்ணா காலத்திலோ இவங்கெல்லாம் செத்தாக போயிட்டாங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி உயிரோட காலத்தில் இருந்த காலத்தில் மட்டும் இருக்கிறவங்க ஃபுல்லாக உயிரோடு இருக்கான அத்தனை பேரும். இப்போ புதுசாக ஒருத்தன் தத்துவம் சொல்கிறான். ராஜேந்திரன் ஒருத்தர் ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி பேர் எதுக்குன்னு நினைக்கிற வைக்க எம்ஜிஆர் எதிர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறார். சிரிப்பு தான் வருது பேச்சில். அந்த செய்தியை கேட்டால் நீங்களும் சிரிப்பீங்க. கொஞ்சம் சிரிக்காமல் கேளுங்க, நான் சொல்கிறேன். அவருக்கு என்னன்னு தெரியும்னா, எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆள் ராமச்சந்திரன். அது எப்படியா, மாக்கோ ராமச்சந்திரன் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்போ மாக்கோ ராமச்சந்திரன்னா யாருக்கு தெரியும்? ஏய், உன் பிள்ளைகிட்ட போய் நீ கேளு. இந்த பதிவு இந்த பேசினா இல்லையா, அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்க சொல்லு. மாக்கோ ராமச்சந்திரன்னா யாருன்னு கேளு. ஏன் நம்ம தட்சிணாமூர்த்தினா யாருன்னு கேட்போமா? தட்சிணாமூர்த்தினா யார்? என்னப்பா இந்த கோயிலில் வெளியில் ஒரு மூலையில் வச்சுருப்பாங்களே அவளான்னு கேட்போம். நவதுவாரங்களில் என்ன நவகிரகங்களில் ஒன்று நிற்குமே அதுவான்னு கேட்பான். தட்சிணாமூர்த்திங்கிற பேர் தான் கருணாநிதினு யாருக்காவது தெரியுமா? இப்போ கருணாநிதி தான் கலைஞருங்கிறத வேணால் இல்லை சொல்லிடுவாங்களே. இன்னும் கொஞ்ச நாளில் கலைஞர் தான் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவீங்களா? அப்போ மாக்கோ ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தட்சிணாமூர்த்தின்னு சொல்லலாமா? அதுதானே உண்மை, அதான் நடந்துச்சு. ஏண்டா இதில் என்ன உங்களுக்கு என்ன மேய்க்கிறது எருமை, இதில் என்னடா பெருமைங்கிற மாதிரி ஒரு கருத்தில் இருக்குது. கேட்டு சொல்கிறாராம். அதுவும் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரனா, நாக்கு உங்களுக்கு வெளியில் வந்துருமாங்க. மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். அப்போ நீங்கள் யாரை கண்டிக்கணுங்கன்னு கூட தெரியணும் இல்லையா? நீங்கள் ஒரு எம்ஜிஆரை கண்டிக்கிறையோ பாராட்டுறியோ என்னமும் செய்யும். அது எம்ஜிஆர் தானே சொல்லணும். எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லிட்டு போ. அது என்ன மாக்கோ ராமச்சந்திரன், மருதூர் கோபால ராமச்சந்திரன், அப்போ என்ன தட்சிணாமூர்த்தி அப்படின்னு கருணாநிதி கலைஞர் அப்படின்னு சொல்லி பேசிடலாமோ? சொல்கிறாங்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு இப்போ பேசுகிறோம். ஏன் முத்துவேல் தட்சிணாமூர்த்தி ஸ்டாலின் தான் அர்த்தம். அதுக்கு ஒரிஜினல் பேர் அவர் பேரில் கெஜெட்டில் தானே மாற்றினது. ராமச்சந்திரன் தானேயா? அதே எம்ஜிஆர்னு சொல்கிற கூட மாட்டாங்களா? அப்படி ஒரு ஆள் இந்த சமூகத்திற்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அவங்க மேடையில். சிரிக்காமல் கேளுங்க, நல்லாயிருக்கும். அந்த செய்தியை அப்படியே நான் வாசிக்கிறேன். அதை பாருங்கள். அவர் ஒரு பதிவு, அந்த பதிவில் அவர் போட்டிருக்கிறாரு. பெயர் முக்கியமான ஆள், விட்டுருங்களேன். இப்போ கேட்குற எல்லாருக்குமே அது புரியும் வச்சுக்கிட்டு. ஆட்சி நிர்வாகியாய் ராமச்சந்திரன் ஒரு சொதப்பல் பார்ட்டி. எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஒரு சொதப்பல் பார்ட்டி என்றாலும் திமுகவின் வளர்ச்சிக்கு அவருடைய திரைப்பாடல்களின் பங்கு கணிசமாக இருந்ததை மறுக்க முடியாது. இவங்க மறுக்க முடியாது. நான் சொல்கிறேன் இல்லையா, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்னு சொல்லி கருப்பு சிவப்பு வண்ண ஆடையோடு பாடியவன் எம்ஜிஆர். யாருக்கு? தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்கு, அந்த தலைவன் உருவாக்கிய இயக்கத்திற்கு, அந்த இயக்கத்தின் சின்னத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு காரணமாக இருந்ததை 1000 கைகள் மறைத்து நின்றாலும் உதயசூரியனை மறைக்க முடியாது என்கின்ற பொருளில் எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த சேர்க்கிற நிறம் கருப்பு சிவப்பு சட்டை, நீட்டிய கை சூரியனை நோக்கி இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இவர் சொல்கிறாருல்ல, திரைப்படங்களின் பங்கு கணிசமானது. இந்த ஒரு விளக்கம் சொல்கிறேன் இல்லையா? சரி, ரைட்டு. கலைஞரும் அதை மறந்ததில்லை. ஆமாம், கலைஞர் யார் மறக்கிறதுக்கு? ராமச்சந்திரனே மறக்க முடியாத கலைஞர் ஏன் மறக்கிறதுக்கு? ஏன் கலைஞர் உருவாக்கின கட்சியா திமுக? கலைஞர் உருவாக்கின சின்னமா உதயசூரியன்? கலைஞருக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? கலைஞர் கருணாநிதிக்கும் உதயசூரியன் சின்னத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா.
என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய மதியழகன் அவர்களோட நோட்டு புத்தகத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகமா திராவிடர் முன்னேற்றக் கழகமா என்கின்ற விவாதத்தை உருவாக்கி இறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்று எழுதியது என் பெயரில் இருக்கக்கூடிய மதியழகன் என்கின்ற ஒரு திராவிட இயக்க 50 தலைவர்களில் ஒருவரோடத்தில் தான் எழுதினார். கலைஞர் எங்கே இருக்காருங்க? நான் மதிப்பாகவே சொல்கிறேன், கலைஞர்னே சொல்கிறேன். கலைஞர் எங்கே இருக்கார்? இல்லை அவர் போய் எம்ஜிஆருக்கு மாயத்தை ஒரு உருவாக்குன சின்னம் மாதிரி ரெட்டை இலைன்னு சொல்லி அவங்க கண்ணுக்கு முன்னாடி உருவாக்குன மாதிரி கலைஞர் உருவாக்குன சின்னமா உதயசூரியன்? எப்படி நீங்கள் மறுக்க முடியும், மறைக்க முடியும்? எம்ஜிஆர் பாடியது பேரறிஞர் அண்ணாவிற்கு. பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய சின்னமான உதயசூரியனுக்குத்தான் எம்ஜிஆர் பாடினார். அதுதான் முக்கியம். அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த கோமாளிக்கு புதுசு புதுசாக அந்த சீமானை போல் புது புது கதைகளாக சொல்கிறாங்கய்யா. அதுக்காகத்தான் நான் இந்த சேனலில் பேச வேண்டிய கட்டாய சூழல் இருக்கு. ஏனெனில் திராவிட இயக்கத்திற்கு எதிர்நிலையில் இருந்து தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழர்களின் வளத்தையும் அளிப்பதற்கு துடிக்கக்கூடிய காங்கிரஸ் என்கின்ற ஒரு பேரியக்கத்தை முற்றிலும் முதலுமாக துடைத்து எறிந்தவர்க்கு முழு பங்கு யாருக்கு? அண்ணாவிற்கு ஒரு பங்கு உன்ற மீதி பங்கு எம்ஜிஆருக்கு தான். ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிலைப்பெறவில்லை என்று சொன்னால் திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி தேசிய கட்சியாகத்தான் இருந்திருக்கும். அது கம்யூனிஸ்டாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் வந்தது. அதையெல்லாம் அடித்து நொறுக்கி ஒழித்து கட்டியவர் எம்ஜிஆர் தான். 2 மாநில கட்சிகள். அதனால தான் உள்ளுக்குள்ளே யாரும் வர முடியாத சூழலை உருவாக்குனார். அதை யாரும் எதிரிகள் கூட மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இன்றைக்கி அதை நாசகார வேலையை இந்த எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியில் வளர்ந்த ஒரு கலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது யார் என்னைக்கு பிடுங்க போகிறான்னு இல்லை. அதனால் இந்த பிடுங்கி சொல்லுதாப்பில் கலைஞர் எளிதாக மறைத்ததே இல்லை. மறைச்சித்தான் பாருங்களேன். சரி, அடுத்து என்ன எழுதுகிறாருன்னு பாருங்கள். அதனால் ராமச்சந்திரனுடைய பல மிகை பிம்பங்களை அவர் எளிதாக தகர்த்திருக்க முடியும் என்றாலும் யார்? கருணாநிதி அவர்கள் ராமச்சந்திரங்கிற பிம்பத்தை எளிதாக தகர்த்திருக்க முடியும் என்றாலும் ராமச்சந்திரன் உயிரோடு இருந்தபோதும் முயன்றதில்லை. இறந்து பின்னும் 30 வருடங்களுக்கு பிறகும் முயன்றதில்லைங்கிறாப்புல. அவர் வாழ்ந்ததும் மறந்தார். அடுத்த வார்த்தை போட்டிருக்கார் பாருங்க, தொழில் ரொம்ப முக்கியமான. மறந்தார். மாக்கோ ராமச்சந்திரனை மன்னித்தார். தன் கொள்கைக்காகவே வாழ்ந்தவர் கலைஞர்னு எழுதியிருக்கான். பதிவு பேடையில் பேசின செய்தியை பதிவாக்கியிருக்கிறாங்க. பேரை சொல்லுதர் ராஜேந்திரன், தமிழ்நாடு. நீ யார் மன்னிக்கிறதுக்கு? என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது வரலாறு தெரியுமா உங்களுக்குன்னு தெரியலை. எம்ஜிஆர் தான் நேசித்த தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பொழுது அமைச்சரவை பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை ஒரு மந்திரியவை மாற்றக்கூடிய தகுதியை படைத்திருந்தார் என்பது தான் எம்ஜிஆர் முக்கியம். அண்ணா மறைந்த பிறகு ஒரு 2 பேர் வீட்டுக்குத்தான் முக்கியமான தலைவர்கள் நடந்தார்கள், நகர்ந்தார்கள் என்பதும் உண்மை. ஒன்று தந்தை பெரியார் வீட்டுக்கு, இன்னொன்று எம்ஜி ராமச்சந்திரன் வீட்டுக்குத்தான் நடந்த. இந்த தம்பி புரிஞ்சுக்கிடணும். எனக்கு பதவி வேணும், எனக்கு பதவி வேணும்னு சொல்லி 2 கோஷ்டிகளாக பிரிந்து, அந்த 2 கோஷ்டிகளுக்கு பின்னால் 2 கும்பல்கள் தனித்தனியாக பிரிந்து எங்கே போனாங்க தெரியுமா? பெரியார் வீட்டுக்கும் எம்ஜிஆர் வீட்டுக்கும் தான் போனாங்க. நீ நாடுறா என்ன போய் நீ மறக்கிறதுக்கு மன்னிக்கிறதுக்குன்னு சொல்கிறது மாதிரி இருக்கு. வரலாறு தெரியாத அற்பங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இதுதான் வரலாறுன்னு சொல்லி சின்ன பையன்கிட்ட மீண்டும் சொல்லுகிறேன், சீமானை போல விஜயை போல தற்குறிகள். அதனால தான் நம்ம பேச வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். எம்ஜிஆர் வீட்டுக்கே ஓனர் நடந்தவர், போய் ஓனரை வர சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்கும். போய் பெரியவளை போய் வீட்டில் பெரிய ஆளை வர சொல்லுவாங்களா? அந்த மாதிரி கண்ட வயெல்லாம் பேசிக்கிட்டு அலைகிறான். இதை சொல்லுவது எம்ஜிஆரை நீங்கள் சொல்வதற்காக, நான் குறை சொல்வதற்காக நான் பேசவில்லை. திராவிட இயக்கத்தை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கிறக்காகத்தான் சொல்லுவாங்க. திராவிட இயக்கம் சிந்திய அந்த இரத்தத்தையும் கண்ணீரையும் நீங்கள் கபலீகரம் செய்து தனி ஒருவனுக்கு ஒப்படைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம். அப்படி என்றால்
இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் செஞ்சு ஆட்சியில் இருந்து சாதிக்க முடியாததை தலைவர் வைகோ அவர்கள் தலைமையில் இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு, மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு போராடி வெற்றுகின்றதை எல்லாத்தையுமே நீங்கள் தான் சொல்லிடுவீங்களா? அப்போது அதிகாரத்தில் இருக்கும்போது நாசகார திட்டத்திற்கு எல்லாம் ஒப்புதல் கொடுத்த திட்டங்களை எல்லாம் மீட்டெடுத்த திராவிட இயக்கத்தையும் நீங்கள் கபலீகரம் செய்து கொள்வது என்று சொன்னால், தாய்க்கழகம் திராவிடர் கழகமும் எதிர்த்த தலைவர் கருணாநிதிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. எங்கள் 1000 செய்தி இருக்குது, 1000 பேச முடியும், மணிக்கணக்கில் பேசுகிறதுக்கு செய்தி இருக்குது. யோசிச்சுலாம் அவரை மறைச்சிட்டாராம், மன்னிட்டாராம். அந்த தம்பிக்கு ஒரு செய்தி நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவன், எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்திலே ஓட்டு போட்டுங்கிற முறையில் நான் சொல்கிறேன் ஒரு செய்தி. எம்ஜிஆர் அமெரிக்காவின் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் உயிரோடு இல்லை என்ற பொய் பிரச்சாரம் செய்தவுடன் போன இடங்களிலெல்லாம் கண்டன குரல்களும் பிரச்சாரத்திற்கே போக முடியாத சூழல் உருவானதுக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மன்னிச்சிட்டாருங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறாங்கிறது சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள். எம்ஜிஆர் மருத்துவமனையில் மருத்துவ வசதி பெற்று அவர் உயிரோடு தமிழ்நாட்டிற்கு வந்த பின்னர் நாம் எம்ஜிஆரிடமே ஆட்சியை தந்துகிட்டு விடுகிறேன் என்று பேசினவர் தான் கலைஞர் கருணாநிதி. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரியாமல் நீங்கள் இங்கே வரலாறுலாம் பேசக்கூடாது. எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் நான் அவர்கிட்டே கொடுத்துறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னால் நல்லாயிருக்கும். ஓட்டு டேஷ் கேட்டவர் நீங்கள் மன்னிக்கிறேன்னு சொன்ன கலைஞர் மு. கருணாநிதி என்ற தட்சிணாமூர்த்தி. நன்றி, வணக்கம் தோழர்களே.